வணக்கம் அன்பு நண்பர்களே. மகத்துவமான மகான்களின் உன்னதமான சில அற்புதங்களை பார்க்கலாம். பகவான் ரமண மகரிஷி எந்த பேதமும் இல்லாமல் எல்லா உயிர்களையும் சமமாக பார்த்தவர். அவருக்கு மனிதர்களும் ஒண்ணுதான், குரங்கும் ஒண்ணுதான், புலியும் ஒண்ணுதான், பாம்பும் ஒண்ணுதான், நாய்களும் ஒண்ணுதான், மயில்களும் ஒண்ணுதான். அவர் பேசும்போது குறிப்பிடும் போது அவன், அவரு, இவரு அப்படின்னு சொல்லிதான் குறிப்பிட்டு பேசுவாரு. புதுசா யாராவது ஆசிரமத்துக்கு வந்திருந்தாங்கன்னா யாரோ ஒரு நபரை பத்தி தான், மனிதரை பத்தி தான் அவர் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா கடைசியில பார்த்தா அது ஒரு மயிலாவோ, அது ஒரு அணிலாவோ, இல்ல ஒரு குரங்காவோ இருக்கும். அவரை பொறுத்த வரைக்கும் உடம்புங்கிறது ஒரு சட்டை, உள்ள இருக்க ஆத்மா தான் உண்மை. ரமணாசிரமத்துல ரமணர் மேல அன்பு கொண்ட ஒரு பூனைக்குட்டி இருந்தது. அவர் காலையே சுற்றி சுற்றி வரும். அவர் அந்த கல் சோஃபால உட்கார்ந்துருக்கும் போது அவர் காலடியில உட்கார்ந்துக்கும், காலவே நக்கும், உரிமையா போய் பக்கத்துல உட்கார்ந்துக்கும். இது போல அவரோட அன்பையும் அந்த பூனை சம்பாதித்திருந்தது. அந்த ஆசிரமத்தில் இருந்த பல பிராணிகளில் அதுவும் ஒன்று. சில நாட்களா ரமணர் அந்த பூனைய பார்க்க முடியல. தன்னுடைய அணுக்க தொண்டர் ஒருத்தர்கிட்ட கூப்பிட்டு கேட்டாரு, இங்க ஒரு பூனைக்குட்டி வந்துகிட்டே இருக்குமே, எங்க அது அப்படின்னு கேட்டாரு. அப்போ அந்த அணுக்க தொண்டர் சொன்னாரு, அந்த பூனைக்குட்டி சமையல் கட்டிலையும் மற்ற இடங்களிலும் எல்லாருக்கும் பெரிய தொந்தரவா இருந்துச்சு, அதனால அதை புடிச்சு கொண்டு போய் 2 ஊர் தள்ளி விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ரமணர் அதை கேட்டுட்டு எந்த ஒரு பதிலும் சொல்லல. அடுத்த நாள் அந்த அணுக்க தொண்டர் சமையல் கட்டில இருக்க ஏதோ ஒரு வேலையை முடிச்சிட்டு ரமணருக்கு ஏதோ ஒன்னு பரிமாறுறதுக்காக ஹாலுக்கு வர்றாரு. அங்க ரமணரை பார்த்த போது அவர் கண்ட காட்சியை அவராலே நம்ப முடியல. ரமணர் வழக்கம் போல அசலமாக மௌனியாக அமர்ந்திருக்க, அவரது காலடியில் எந்த பூனைய 2 ஊர் தள்ளி விட்டுட்டு வந்ததா அவர் சொன்னாரோ அந்த பூனை அமைதியா உட்கார்ந்து ரமணரோட காலை தன் நாவால் நக்கி கொண்டிருந்தது. அவங்கள பொறுத்த வரைக்கும் தான் அது ஒரு பூனைக்குட்டி. ரமணரை பொறுத்த வரைக்கும் தன்னை சரணடைந்த ஒரு ஜீவன். அது எத்தனை மைலுக்கு அப்பால் இருந்தாலும் தன்னை நோக்கி அவர் ஈர்த்துருவார். ஒரு முறை ரமணருக்கு நிற்காத இடையறாத விக்கல் வர ஆரம்பிச்சது. பெரிய பெரிய விக்கல்கள். அவரு அதனால துன்பப்படுறாருன்னு சுத்தி இருக்க அணுக்க தொண்டர்கள், பக்தர்கள் எல்லாருமே கவலைப்பட ஆரம்பிச்சாங்க. ரமணர் எதை பத்தியும் கவலைப்படாதவர். ஆனா அந்த உடம்பு எந்த அளவுக்கு விக்கி 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 கஷ்டப்படுது அப்படிங்கறத பக்தர்கள் பார்த்து பரிதவிச்சு போறாங்க. அது நிக்கவே இல்ல. மருத்துவர்கள் எல்லாம் கூப்பிட்டு காட்டுறாங்க. விதவிதமான மருந்துகள், சிகிச்சைகள் கொடுக்கறாங்க. அந்த விக்கல் நிக்கவே இல்ல. ஏதேதோ பத்திய உணவுகள் கொடுக்கறாங்க, நீராகாரம் கொடுக்கறாங்க. இருந்தாலும் விக்கல் நிக்கவே இல்ல. நாள் கணக்குல போகுது. ரமணருக்கு வைத்தியம் பார்த்து கொண்டிருந்த ஒரு டாக்டர் ரமணரோட தீவிரமான பக்தர். அவர் மேல அளவில்லாத அன்பு கொண்டவர். ரமணர் இப்படி விக்கிக்கிட்டே இருக்கிறத பார்த்து 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 அவர் கண்ணுல தண்ணி வடியுது. அவரும் என்னெல்லாமோ முயற்சி பண்ணிட்டாரு. அந்த டாக்டர் ஒரு முறை தன்னுடைய வீட்டுல இதை நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு பெரும் மன கிளேசத்தோட எல்லா வித முயற்சிகளும் பண்ணியாச்சு, இது என்ன பண்ண போறோம் பகவானே, நீங்க அறியாது ஒண்ணு இல்ல, உங்களுக்கு அந்த உடம்பு மேல அக்கறை இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு அதை குணப்படுத்துற உபாயம் தெரியல, நீங்க தான் இதை குணப்படுத்துறதுக்கான உபாயத்தை எங்களுக்கு காட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே இருந்துட்டு அசந்து அப்படியே தூங்கிட்டார். அப்போ கனவுல ரமணர் வர்றாரு. அந்த டாக்டரோட கைய பிடிச்சு அந்த டாக்டரோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பகுதிக்கு கூட்டு போறாரு. கொஞ்சம் தூரம் ஒரு ஒத்தையடி பாதையில நடந்து போகவும் ஒரு காட்டு பகுதிக்குள்ள பலவிதமான செடிகள் இருக்கு. அதுல ஒரே ஒரு செடிய ரமணர் சுட்டி காட்டுறாரு. அந்த செடிய அதனுடைய இலைகளை அரைச்சு எப்படி உருண்டைகளாக வேறு சில கலவைகளோடு சேர்த்து மருந்தா தயாரிக்கிறது அப்படிங்கறத கனவுலயே ரமணர் அந்த டாக்டர்கிட்ட சொல்றாரு. அரை தூக்கத்திலேயே கண் விழித்து எழுகிறாரு அந்த டாக்டர். வேகமா ரமணர் சொன்ன அந்த காட்டு பாதை பக்கம், அந்த ஒத்தையடி பாதை பக்கம் வேகமா ஓடி போய் அவர் எந்த பக்கம் காட்டுனாருங்கிறத ஓடி போய் பாக்குறாரு. அந்த இடத்துல ரமணர் காட்டுன மாதிரியே அவர் காட்டுன செடி வளர்ந்து நின்றுட்டு இருந்துச்சு. அந்த செடிகளை எல்லாம் பறிச்சுட்டு அவர் சொன்ன பக்குவத்தோட சிறு சிறு உருண்டைகளை தயாரிச்சு ஆசிரமத்துக்கு எடுத்துக்கிட்டு ஓடினாரு. வேகமா அவர் ஆசிரமத்துல ஹாலுக்குள் நுழையும் போது அந்த ஹால்ல யாருமே இல்ல. ரமணர் மட்டும் தனியா உட்கார்ந்து இருந்தாரு. சாஷ்டாங்கமா விழுந்து எந்திரிச்ச மருத்துவரு ரமணர் பக்கத்துல போகிறதுக்குள்ள ரமணர் கைய நீட்டி குடு அப்படின்னாரு. தான் கொண்டு வந்த உருண்டைகளை கையில கொடுக்கவும் ரமணர் அந்த உருண்டைகளை வாயில் போட்டு சாப்பிட்டார். அவருடைய நோயும் குணமானது. பக்தர்களின் கவலையும் தீர்ந்தது. இதே போல மகா பெரியவர் தன்னோட வாழ்க்கையில ஞான திருஷ்டியினால் அவர் சொன்ன உபாயம்
சுவாரஸ்யமானது. ஒரு முறை மடத்து சிப்பந்திகள்லாம் சூழ்ந்திருக்க பக்தர் ஒருத்தர் தன்னுடைய மனக்குறைகளை சொல்லி பரிகாரம் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்போ மகா பெரியவர் 1008 வாழை பழங்கள் இருக்க ஒரு தாரை எடுத்து குருவாயூருக்கு தானமா கொடுக்க சொன்னார். அந்த பக்தர் அந்த ஊரெல்லாம் அலைஞ்சு பார்த்துட்டாரு. சரியா 1008 வாழைப்பழங்கள் இருக்கின்ற தார் கிடைக்கவே இல்லை. சுத்தி சுத்தி அழுத்து போய் மகா பெரியவர்கிட்டே நின்னுட்டார். விஷயத்தை கேட்கவும் மகா பெரியவர் தன்னை சுத்தி இருக்கவங்களெல்லாம் பார்த்துட்டு 1008 வாழைப்பழங்கள் இருக்கின்ற தாரை பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். எல்லாரும் ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிறாங்க, அமைதியா இருக்காங்க. யாரும் பார்த்தது இல்லைங்கிறத மகா பெரியவருக்கு புரிஞ்சதும் அந்த பக்தரை பார்த்து சொன்னார், ஒரு ஊரின் பெயரை குறிப்பிட்டு அந்த ஊருக்கு நேரா இப்ப கிளம்பி போ, அங்க சந்தையில போய் கேளு, உனக்கு கிடைக்கும் அப்படின்னு மகா பெரியவர் சொல்றாரு. அந்த பக்தரும் மடத்தை சேர்ந்த இன்னொருத்தரையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஊர் சந்தைக்கு போய் நிக்கிறாங்க. அங்க போய் 1008 வாழைப்பழங்கள் இருக்கின்ற தார் வேணும் அப்படின்னு கேட்கவும் அந்த சந்தையில இருந்த ஒருத்தர் இன்னொரு முகவரை குறிப்பிட்டு அவரை போய் பாருங்க, அவர்கிட்ட கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குறிப்பிட்ட நபரையும் இந்த மடத்து சிப்பந்திகள் நேர்ல போய் பாக்குறாங்க. எங்களுக்கு 1008 வாழைப்பழங்கள் இருக்கின்ற தார் வேணும் அப்படின்னு சொல்லவும் அவர் உள்ள போய் தூக்க முடியாம ஒரு தாரை தூக்கிட்டு அவங்க முன்னாடி வைக்கிறார். 2 பேரும் சேர்ந்து அந்த வாழைப்பழங்களை பூரா எண்ணி பாக்குறாங்க. சரியா 1008 இருந்துச்சு. ஆனா அப்பவே அந்த தார் பழுத்து போயிருந்தது. இது எப்படி குருவாயூருக்கு போற வரைக்கும் தாங்கும் அப்படிங்கிற சிந்தனையிலேயே மடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. மகா பெரியவர் அதை பாக்குறாரு. பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி காட்டிட்டு, இத குருவாயூருக்கு அனுப்புங்க, விசனப்படாதீங்க, பழத்துக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே கனிந்து பழுத்து போயிருந்த அந்த வாழைப்பழங்கள் குருவாயூர் சென்று சேரும் வரை உதிரவும் இல்லை, அழுகவும் இல்லை. இதே போல சேஷாத்ரி சுவாமிகள் தன் பக்தர்களை அனுகிரகிக்க எத்தனையோ வழிமுறைகளை கையாண்டார். சில நேரங்கள்ல ரமணரும் சேஷாத்ரி சுவாமிகளும் ஒருவர் தானோன்னு நினைக்கிற அளவுக்கு நடந்துக்குவாங்க. ரமணர்கிட்ட போனா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அது எதிர்பாராத நேரத்துல சேஷாத்ரி சுவாமிகள்ட்ட இருந்து கிடைக்கும். சேஷாத்ரி சுவாமிகள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறோமோ அது எதிர்பாராத நேரத்துல ரமணர்கிட்ட இருந்து கிடைக்கும். சாது நடனானந்தா அப்படிங்கிற ஒரு பக்தர் சதா ரமணரவே நினைச்சுக்கிட்டு உபதேசம் கொடுங்க சாமி, எனக்கு ஞானம் கொடுங்க சாமின்னு தியானிச்சுக்கிட்டே இருந்தார். பல கடிதங்கள் ரமணாசிரமத்துக்கு எழுதிக்கிட்டே இருந்தார். எதுக்கும் பதில் வரல. ஒரு நாள் ரமணாசிரமத்துக்கு கிளம்பி நேரா வந்துட்டாரு. ரமணர் வழக்கம் போல மௌனியாக அமர்ந்திருந்தார். அவர் முன்னால் போய் அமர்ந்து, எனக்கு உபதேசம் கொடுங்க சாமி, உபதேசம் கொடுங்க, எனக்கு ஞானம் கொடுங்க, எனக்கு ஞானம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காரு. அன்றைய நாள் முழுவதும் ஓடியது. ரமணர் அசையவே இல்லை. மனக்கலக்கத்தோடு அங்கிருந்து கிளம்பிய சாது நடனானந்தா கிரிவல பாதையில இருக்கிற இரட்டை பிள்ளையார் கோவில் பக்கத்துல இருக்கிற ஒரு மண்டபத்துல உட்கார்றாரு. ரமணரை நினைச்சுக்கிட்டு, சாமி எனக்கு எப்போ விமோச்சனம், எப்போ ஞானம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது சுவாமி வராரு, சுவாமி வராரு, சுவாமி வராருன்னு ஒரு சத்தம் கேக்குது. சுத்தி இருக்க கடைக்காரர்கள் எல்லாருமே எந்திரிச்சு நிக்கிறாங்க. பொதுமக்கள் எல்லாம் வழி விடுறாங்க. சாது நடனானந்தா யார் வர்றாங்கன்னு பார்க்கும்போது தூரத்துல ஓட்டமும் நடையுமா சேஷாத்ரி சுவாமிகள் அந்த பாதையில வேகமா வந்துகிட்டு இருக்காரு. உடனே சாது நடனானந்தா இவரை பாக்குறதே அரிதாச்சே அப்படின்னு சொல்லி சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றாரு. கூர்ந்து அவரை பார்த்து கொண்டே இருந்த சேஷாத்ரி சுவாமிகள், என்ன வேணும்? ஞானம் தானே வேணும். ஞானம் என்பது அனித்தியம். பொருட்களை ஒவ்வொன்றாக விவேகத்தால் விலக்கு. முடிவில் எது தள்ள முடியாம எஞ்சி நிக்குதோ அது எதுன்னு பார், அதுதான் ஞானம். இந்த நுட்பத்தை புரிஞ்சுக்காம அங்க இங்க அலையாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவ்வளவு வேகமா அந்த வழியில வந்தவரு இவருக்கு இந்த உபதேசம் பண்ணவனே மீண்டும் வந்த வழியே போயிட்டாரு. இப்படியாக ரமணரை தேடி போனவருக்கு சேஷாத்ரி சுவாமிகள் மூலமாக உபதேசம் கிடைத்தது. இதே போல நாடி வரும் பக்தர்களுக்கு அருள் செல்வத்தை அமிர்தம் போல கொடுப்பவர் அன்னை. அன்னைய ஒருவர் பார்த்தாங்கன்னா முதல்ல அவங்க கண்களை உற்று பார்ப்பாரு. அந்த கண்களின் மூலமாக அவரின் ஆன்மாவை ஊடுருவி தன்னோட ஜீவிதத்தின் ஒரு பொறியை ஊண்டிடுவாங்களாம். அதற்கப்புறம் அந்த பக்தரோட புற உலக அக உலக அத்தனை நடவடிக்கைகளையும் தன்னோட கைப்பிடிக்குள்ள இருக்கும். அவருக்கு எந்த ஆபத்தும் வரவிட மாட்டேன். நான் ஒருவரை ஒரு கணம் சந்தித்தாலும் வாழ்நாள் முழுவதும் அவரது வாழ்க்கைக்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறாங்க அன்னை. அவங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையை நிறுத்திட்டு வேற எதையோ உற்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த வேலையை தொடருவாங்க. என்னன்னு கேட்கும் போது, இந்த குறிப்பிட்ட பக்தர் இந்த ஆபத்துல இருந்தாரு, அவர் அழைப்பு கேட்டது, உடனே நான் உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னை ஜட ரூபத்துல ஒரு இடத்துல இருந்துகிட்டே சூட்சுமமா பல இடங்களுக்கு சஞ்சரித்து ஒரே நேரத்தில்
நேரத்துல பல இடங்களில் இருக்கும் பல பக்தர்களுக்கு உதவக்கூடிய சக்தி படைச்சவங்க. ஒரு முறை அவங்க இரவு 1 மணிக்கு தூக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் போது அவரது உதவி கேட்டு யாரோ அழைப்பது போல சப்தம் கேட்டது. அவங்க எழுந்து பார்க்கும்போது சூட்சுமமா ஒரு காட்சி விரியுது. யாரோ ஒருவர் நெஞ்சை பிடித்தபடி கதவை திறக்க முடியாமல் கதவின் மீது சாய்ந்து கொண்டு அப்படியே விழுவது போல இருந்தது அந்த காட்சி. அது யாருன்னு அன்னை கண்டுபிடிக்க முடியல. அடுத்த நாள் காலையில பேப்பர்ல லால் பகதூர் சாஸ்திரி இறந்தார் அப்படிங்கிற செய்தி வருது. அதே போல வேற ஒரு இடத்துல ஒரு பெண் ஒரு பள்ளத்தாக்குல விளையாண்டு கொண்டிருக்கும் போது தவறி ஒரு மலைச்சரிவுல விழ இருந்த போது யாரோ தாங்கி பிடித்தது போல என்ன காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் மறுபடியும் நிலப்பகுதிக்கு வந்து சேர்ந்தார். ஆனா என்ன நடந்ததுங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியல. இன்னொரு பக்தர் சாலையை கடக்கும் போது இன்னும் ஒரு கணம் தாமதித்திருந்தாலும் பேருந்தால் தாக்கப்பட்டு உயிரிழப்பே நேர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆபத்திலிருந்து கன நேரத்தில் தப்பித்தார். அத்தகைய பக்தர்கள் வெகு நாட்கள் கழித்து அன்னையை சந்திக்கும் போது அன்னை சொல்லுவாங்க, விளையாடும் போது ஜாக்கிரதையா விளையாட வேணாமா, பேருந்து வர்றது கூடவா தெரியாம நீ சாலையை கடந்து போவ, இனிமே பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பக்தருக்கே தெரியும், அன்னைக்கு தன்னை யாரோ காப்பாற்றியது போல உணர்ந்தது அன்னையின் பேரருளே, இரவும் பகலும் கூடவே சூட்சும ரூபத்துல அவங்க இருந்து நம்மளை காப்பாத்துறாங்கிறது அந்த பக்தர்களுக்கு தெரியும். அன்னை சூட்சும ரூபத்துல பல உலகங்களுக்கு போய் வரக்கூடியவர். ஒரு முறை அவங்களும் அவங்களைப் போலவே சூட்சும ரூபத்தில் உலவக்கூடிய மற்ற சாதகர்களும் தன்னுடைய ஜட உடலை கீழே கிடத்தி விட்டு சூட்சும உடலோடு சூட்சும உலகத்துல சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சூட்சும உலகத்திலேயே பல நிலைகள் இருக்கு. அதுல 9வது நிலைங்கிறது ரொம்பவே அரிதினும் அரிதான நிலை. மிகுந்த ஆன்மீக சக்தி படைச்சவங்க மட்டும்தான் அந்த நிலைக்குள்ள போக முடியும். மற்ற சாதகர்கள் எல்லாம் பின்தங்கி விட அன்னை மட்டும் அந்த சூட்சும உலகத்தின் 9வது நிலைக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. அங்க போய் பார்க்கும்போது பிரபஞ்சத்தின் மிக 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 ரகசியமான பிரபஞ்சத்தின் அடிப்படையான சக்தி மிகுந்த ஒரு மந்திர வாசகமானது எழுதப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அந்த வாசகத்தை அங்கேயே படிச்சு மனசுல பதிச்சுக்கிட்டு அடுத்தடுத்த நிலைகள்ல இறங்கி வரும்போது ஒரு பெரும் மந்திர சக்தி அன்னைக்கு உபதேசமாகி இருக்கு அப்படிங்கறத மற்ற சாதகர்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை தங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனா அந்த சாதகர்கள் மனசுல பேராசை, கோபம், பொறாமைங்கிற எண்ணங்கள்லாம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அன்னை தான் கொடுக்க முடியாதுங்கிறத மறுத்துடுறாங்க. கோபம் அடைஞ்ச ஒரு சாதகர் அன்னையின் சூட்சும உடலுக்கும் ஜட உடலுக்கும் இடையே இருந்த இணைப்பை துண்டித்து விட்டு அவங்கெல்லாம் அவங்கவுங்க உடலுக்கு திரும்பிடுறாங்க. அவங்க அந்த உடலுக்கு திரும்பி எழுந்து உட்கார்ந்துக்கிட்டாங்க. அன்னையோட உடல் மட்டும் உடலாவே இருக்கு. இணைப்பு துண்டிக்கப்பட்டதுனால சூட்சும உலகத்திலேயே அன்னை மாட்டிக்கிட்டாங்க. ஜட உடல் இங்கேயே கிடக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா மரணம் சம்பவிக்கும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை. அப்போ அந்த சாதகர்கள் கூட்டத்துல நல்ல மனம் படைத்த ஒரு சாதகர் அந்த இணைப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. அன்னை உடனே டக்குன்னு தன்னோட உடம்புக்குள்ள வந்துடுறாங்க. மரணத்தை தரிசித்த அந்த கடைசி கணத்தில் கூட அதி அற்புதமான அந்த மந்திர சக்தியை யாருக்கும் கொடுக்கல அவங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் அந்த தகுதி இல்லைன்னு. மிக 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 நீண்ட நாட்களுக்கு பிறகு அரவிந்தரை சரணடைந்த பிறகு அன்னை அந்த மந்திர வாசகத்தை அரவிந்தருக்கு கொடுத்தாங்க. அந்த மந்திர வாசகத்தையும் அதோட சக்தியும் பயன்படுத்தி தான் அரவிந்தர் இந்த உலகத்துல வறுமையையும் துன்பத்தையும் மரணத்தையும் ஒழிக்கணும் அப்படின்னா நம்ம 2 பேர்ல ஒருத்தர் சூட்சும உலகத்துக்கு போகணும், இன்னொருத்தர் ஜட உலகத்துல தங்கி இருந்து சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அன்னை தன்னோட உடலை விட்டுட்டு தான் சூட்சும உலகத்துக்கு போறதுக்கு தயாரா இருக்கேன்னு சொன்ன போது அரவிந்தர் என்ன சொன்னார்னா, இல்ல, இந்த உலகத்தின் அத்தனை வகையான யோகத்திற்கும் உனது உடல் தயாரா இருக்கு, நீ இந்த ஜட உலகத்துல இருக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தர் தன்னோட உடலை விட்டு சூட்சும உலகம் போனார். அதிலிருந்து தினமும் அன்னை சூட்சும உலகம் சென்று அரவிந்தரை தரிசித்து வரலானார். அந்த சூட்சும உலகத்துல அரவிந்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் படிதான் இந்தியா எதிர்காலத்துல மாபெரும் வல்லரசு நாடாகும், இந்தியாவில நிறைய மகான்கள் பிறக்க போறாங்க, சத்திய யுகம் மீண்டும் பிறக்க போகுது என்பது போன்ற தீர்க்க தரிசன வாசகங்களை எல்லாம் அரவிந்தன் மூலமா அன்னை பெற்றாங்க. நன்றி நண்பர்களே. மேலும் பல அற்புதங்களோடு அடுத்த காணொளியில் சந்திப்போம்.